வெல்கம் டு காஷி அண்ட் ஃபோட்டோங்க. நிறைய பேருக்கு ஒரு கேள்வி இருக்கும், சார் நான் வந்து ஒரு மெக்கானிக்கல் சிவில் சார், என்னால் வந்து ஐடிக்குள்ளே நுழைய முடியுமா, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு எப்படி சார் இருக்கும், என்னால் கோடிங் பண்ண முடியுமா, டெக்னாலஜி கற்றுக்க முடியுமா, இது எப்படி தான் இருக்குன்ட்டு 1008 கேள்வி ஒருத்தருக்கு இருக்குங்க. அதெல்லாம் நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரோக்ராம் மாதிரி நாங்கள் தரப்போகிறோம். எப்படின்னா நீங்கள் எங்கள் கம்பெனிக்கு ஒர்க் பண்ணலாம், எங்கள் கம்பெனிலேயே நீங்கள் படிக்கலாங்க, ஓகே, ஃப்ரீயாங்க. இது எல்லாமே பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து இதை வந்து நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸாக பயன்படுத்திக்கலாங்க. ஒருவேளை இன்னும் ப்ராஜெக்ட்லாம் பண்ணால் மட்டுமே நம்ம கம்பெனியில் ஜாயின் பண்ணியும் கோர்சஸ் மாதிரி நீங்கள் படிச்சுட்டு நம்ம கம்பெனியில் ட்ரெயினியாகவும் நீங்கள் ஒர்க் பண்ணலாங்க. இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு கொடுக்கறதுக்காக தான் வந்து இது ஆரம்ப ஸ்டேஜ் அந்த ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரோக்ராமை நாங்கள் கொண்டு வந்திருக்கோம். இந்த ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரோக்ராமில் ஒரு வீடியோ உங்களுக்கு கொடுத்துருப்போம். அந்த வீடியோவில் ஒரு விஷயத்தை நாங்கள் சொல்லி கொடுத்துட்டு அதை அப்படியே வந்து உங்களை செஞ்சு பார்க்க சொல்ல போகிறோம், இல்லை செஞ்சு அவுட்புட் எடுக்க சொல்ல போகிறோங்க. அது கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு பாயிண்ட்ஸ் ஆட் ஆகுங்க. அந்த பாயிண்ட்டை நீங்கள் பின்னாடி ரீடிங் பண்ணிக்கலாங்க. அதே மாதிரி இந்த ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸுமே நீங்கள் கெயின் பண்ண மாதிரி ஆகிடுதுங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. இது மூலமாக வந்து சாதாரண ஒரு மனிதனை டெக்னிக்கலாக மாற்றி அவனை வேலை செய்ய வைக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கோங்க. ஸோ நீங்கள் எங்கள் கம்பெனியில் இப்போ ஒர்க் பண்ண போகிறீங்க, வெல்கம் டு அவர் கம்பெனி. இப்போ வந்து நம்மளுடைய எக்ஸ்பர்ட்ஸ், சப்ஜெக்ட் மேட்டர் எக்ஸ்பர்ட்ஸ் வந்து ஒரு டாபிக் கொடுத்து அந்த டீட்டெயிலாக உங்களுக்கு பேச போகிறாங்க. அதுக்கான ஆன்சர்ஸ்க்கு ரெடி ஆகிருக்கு. ஸோ வெல்கம் டு ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் ட்ரெயினிங். ஸோ இன்னைக்கு லினக்ஸ் என்விரான்மெண்ட்டில் ஒரு லினக்ஸ் சர்வரை எப்படி நீங்கள் புது யூசரை ஆட் பண்ணலாம் அப்படின்ட்டு நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ அதாவது ஆடிங் யூசர் இன் லினக்ஸ். ஸோ லினக்ஸ் என்விரான்மெண்ட்டில் ஒரு லினக்ஸ் அட்மினாக நீங்கள் போனீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் திங் வந்து யூசர் மேனேஜ்மெண்ட். ஸோ அதாவது யூசர் மேனேஜ்மெண்ட்டில் நீங்கள் ஒரு யூசரை கிரியேட் பண்ணலாம், சர்ச் பண்ணலாம், அந்த டீட்டெயில்ஸை மாடிஃபையும் பண்ணலாம். அந்த இன்ஸ்டன்ஸில் இன்னைக்கு நம்ம ஒரு யூசரை ஆட் பண்ண போகிறோம். ஸோ யூசர் ஆட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா sudo add user wikidiki அப்படின்ற கமாண்ட் யூஸ் பண்ணி ஒரு யூசரை ஆட் பண்ண போகிறோம். ஸோ ஆஃப்டர் ஆடிங் யூசர் நான் வந்து விக்கிடிக்கின்ற அக்கௌண்ட்டுக்கு நேவிகேட் பண்ணி போக போகிறேன். அதாவது ஸ்விட்ச் யூசர், ஒரு யூசர் அப்படி நம்ம ஸ்வாப் பண்ணலாம். அதுக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா su wikidiki என்ற கமாண்ட் கொடுத்தீங்கன்னா நீங்கள் விக்கிடிக்கின்ற ஒரு யூசராக சேஞ்ச் ஆகிடுவீங்க. அண்ட் தென் who am I என்ற கமாண்ட் கொடுத்தீங்கன்னா விக்கிடிக்கி அப்படின்ற நேமை நீங்கள் அனலைஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஆல்ரைட். ஸோ இப்போ நம்ம ரியல் டைமாக ஒரு சர்வர் எப்படி நம்ம ஒரு யூசரை ஆட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இந்த இன்ஸ்டன்ஸில் என்னோட லினக்ஸ் டெர்மினலில் sudo add user, யூசர் நேம் வந்து விக்கிடிக்கி. இந்த யூசர் நேம் கமாண்டை கொடுத்து என்டர் பண்ணுறேன். we have to enter the root password. ஸோ ரூட் பாஸ்வேர்ட் கொடுத்ததுக்கு அப்புறமா adding new user விக்கிடிக்கி இருக்கு. ஸோ நீங்கள் விக்கிடிக்கிக்கு நீங்கள் பாஸ்வேர்ட் ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், அது உங்களுக்கு வியூபிளாக இருக்கு. அண்ட் செகண்டரி, ஸோ ஃபுல் நேம் நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ தென் ரூம் நம்பர், ஃபோன் நம்பர், அந்த எம்ப்ளாயி டீடைல்ஸ் நீங்கள் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஜஸ்ட் என்டர் கொடுத்தனாலே போதும். ஸோ இந்த விக்கிடிக்கி யூசர் ஆட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம விக்கிடிக்கின்ற யூசருக்கு எப்படி நம்ம ஸ்வாப் பண்ணலாம். ஸோ அதுக்கு பிஃபோர் தட் நம்ம who am I கொடுத்தோம்னா this is my user. ஸோ காஷிப்ன்ற யூசரில் இருக்கேன். இப்போ நான் su wikidiki என்ற கமாண்ட் ஆட் பண்ணுறேன். ஸோ ஸ்விட்ச் யூசர் விக்கிடிக்கி, நான் பாஸ்வேர்ட் கொடுத்ததுக்கப்புறமா விக்கிடிக்கி என்ற யூசர் நேமாக நான் மாறிட்டேன். அதை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு who am I என்ற ஐடி கொடுத்து விக்கிடிக்கி என்ற யூசர் நான் கிராப் பண்ணிட்டேன். ஓகே. ஸோ உங்களுக்கு என்ன டாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு புது யூசரை கிரியேட் பண்ண போறீங்க. இந்த இன்ஸ்டன்ஸுக்கு கிரியேட் அ நியூ யூசர் ஜான். ஸோ ஆடிங் நியூ யூசர், ஓகே, ஆட் யூசர்ன்ற கமாண்ட் யூஸ் பண்ணி நீங்கள் ஜான் என்ற யூசரை ஆட் பண்ண போறீங்க. ஸோ அந்த யூசர் நேம் இல்லாமல் நீங்கள் hc பாஸ்வேர்ட் இந்த டேரக்டரில் நீங்கள் வியூ பண்ணலாம். தேங்க்யூ. இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க. ஸோ இப்போ ரைட் சைடில் ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் இருக்கும். அந்த டெக்ஸ்ட் பாக்ஸில் வந்து நீங்கள் ஆன்சர்ஸை போட்டு சப்மிட் பண்ணுங்கள். கரெக்டாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு பாயிண்ட் ஆட் ஆகும், உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் கவுண்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சுங்க. சரி, ஓகே. இது இல்லாமல் வந்து டெக்னிக்கலாக நீங்கள் நிறைய படிச்சுக்கோங்க. உங்களுக்கு என்ன உதவினா நீங்கள் எப்போ வேணால் காண்டாக்ட் பண்ணலாங்க. இந்த லைவ் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரோக்ராமில் ஜாயின் பண்ணியிருக்க உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி தெரிவிச்சுருங்க. ஒருவேளை அந்த வீடியோ பார்த்துட்டு அந்த லிங்க் தெரியலனா இந்த வீடியோவில் அந்த லிங்க்கை நாங்கள் கொடுத்துருப்போம். அந்த லிங்க்கை வந்து அப்படியே ப்ரௌசரில் போய் டைப் அடித்து எல்லாருமே ஒர்க் பண்ண முடியுங்க. எல்லாருமே ஐடி இன்ஜினியர்ஸ் ஆக முடியுங்க.